இங்க பாரு, இனிமே இத பத்தி இங்க உட்காந்து பேச வேண்டாம். நீ போய் தயவு செஞ்சு உன் பொண்டாட்டிய சமாதானப்படுத்து. அப்படி இல்லையா அவளை ரூம்க்கு கூட்டிட்டு போயாவது சமாதானப்படுத்து என்றதும், அட கடவுளே, இவளை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே. தெரிஞ்சே அவகிட்ட கோவப்பட்டிருக்கேன்னா என்னை விட முட்டாள் இந்த உலகத்திலேயே வேற யாருமே இருக்க மாட்டாங்க என்று தன்னை எண்ணி நொந்து கொண்டான். சரிடா, நீ கவிய பத்திரமா பாத்துக்கோ. ஓகே கார்த்தி, அணுவை பாத்துக்கோ. டேய் மச்சான், நான் ரூமுக்கு போறேன்டா என்று ஆதியிடம் கூறவும் அவனும் சரி என்று கையை காட்டினான். பின்பு ஜீவாவை பார்த்தவன், ஜீவா, அனன்யா 2 பேரும் கவனமா இருங்க, ரொம்ப தண்ணிக்குள்ள போகாதீங்க. ஓகே ஹரி, நாங்க பாத்துக்கிறோம் என்றதும் வேகமாக கரைக்கு வர அவன் தன்னை நோக்கித்தான் வருகிறான் என்று தெரிந்த பிரியங்கா வேகமாக அங்கிருந்து எழுந்து அவனுக்கு முன்னால் நடக்க தொடங்கினாள். என்ன இவ, என்ன பார்த்த உடனே இப்படி முறுக்கிட்டு போறா என்று வேக வேகமாக அவள் பின்னால் ஓடி வந்தவன் அவள் கையை பிடித்து இழுத்து, இப்போ எதுக்கடி இவ்வளவு கோவமா போற? இங்க பாருங்க ஹரி, எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல. எனக்கு என்ன நினைச்சுதான் கோவம். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது எப்படி நீ என்ன விட்டுட்டு தனியா இருப்ப? அதுக்கு நான் உன்னை அலோவ் பண்ண மாட்டேன். நீங்க எதுக்கு என்ன அலோவ் பண்ணணும்? எனக்கு தனியா இருக்கணும், அவ்வளவுதான். என் மைண்ட் இப்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இப்படியே நீங்க என் பக்கத்திலேயே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் கோவத்துல உங்களை ஏதாவது பேசினாலும் பேசிடுவேன். தயவு செஞ்சு என்னை விட்டு எட்ட போங்க ஹரி என்று கூறிவிட்டு மீண்டும் அவள் முன்னே செல்ல, இப்பொழுதும் அவள் கையை பிடித்து இழுத்தவன் அவள் தாடையை இறுக்கமாக பற்றி தன் முகத்தருகே கொண்டு வந்து, என்னடி உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு மட்டும்தான் கோவப்பட தெரியுமா? ஏன் எனக்கெல்லாம் கோவப்பட தெரியாதா? எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அத அதோட விட்டுற வேண்டியது தானே. நீதான் அத திரும்ப திரும்ப பேசி என்ன ரொம்பவே டென்ஷன் பண்ற. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு எதுவும் புரிய வேண்டாம் ஹரி. நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்ல, இனிமே இந்த விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். அது மட்டும் இல்லாம எந்த விஷயத்த பத்தியும் பேச மாட்டேன். என்னோட ஆசை எதா இருந்தாலும் அது என் மனசோடயே போகட்டும். இதுக்கு மேல உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தெளிவா யோசிச்சு முடிவெடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப வந்து ஏன் என்ன தொந்தரவு பண்றீங்க என்று கோபமாக கத்தினாள். என்ன, நான் உன்கிட்ட வந்து பேசுறது உனக்கு தொந்தரவா இருக்காடி? ஆமா, உண்மையை சொல்லணும்னா இப்போ எனக்கு ரொம்பவே தொந்தரவா இருக்குது. அதனால நான் ரூமுக்கு போறேன். தயவு செஞ்சு என்ன நிம்மதியா விட்டுருங்க என்று அவன் கையை தட்டிவிட்டு வேக வேகமாக அறைக்கு சென்று விட்டாள். அவள் எங்கு தன்னை விட்டு சென்றாலோ அதே இடத்தில் பிரமை பிடித்தவன் போல நின்று கொண்டிருந்தவன் எவ்வளவு நேரம் அப்படி இருந்தான் என்று தெரியவில்லை. அதே நேரம் கவிதா விஸ்வாவிடம், விஸ்வா, எனக்கு செம்ம டயர்டா இருக்கு, நான் போய் அந்த சேர்ல உட்காரட்டுமா? கவி, உன்னோட ஆசை தீர்ந்துருச்சா? ஆமா விஸ்வா, இப்ப நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? சரி வா என்று அவள் கையை பிடித்து அழைத்து வந்தவன் அங்கிருந்த சாய்வு நாற்காலியில் அவளை அமர வைத்து விட்டு திரும்பி பார்க்க அங்கு ஓரமாக ஹரி மணலில் அமர்ந்து கொண்டிருந்தான். அலைகளையே வெறுத்து பார்த்து கொண்டிருந்தவனின் கண்களில் உயிர் இல்லை. பிரியங்காவை பார்க்க அவளையும் அங்கு காணவில்லை. ஆக 2 பேரும் இன்னும் சமாதானம் ஆகல. பிரியங்கா கோச்சிட்டு போயிட்டா போல இருக்கு. அதான் இந்த ஹரி இப்படி இடிஞ்சு போய் உக்காந்துட்டு இருக்கான் என்று நினைத்தவன் கவிதாவிடம், உனக்கு சாப்பிட ஏதாச்சும் வேணுமாடி? இல்ல விஸ்வா, எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு கடலை வேடிக்கை பாக்குறேன். சரி, நான் ஹரிக்கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். போங்க என்று கூறவும் அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு நேராக ஹரியிடம் சென்றான். இதையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ஆதியோ ஹரி ஏதோ ஒரு விஷயத்தில் இடிந்து போய் அமர்ந்திருப்பது போல இருக்கவும் வைஷுவிடம், வைஷு, உனக்கு விளையாண்டது போதுமா, நம்ம போலாமா? இல்லாதி, நான் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடணும்னு நினைக்கிறேன். சரி, அப்படின்னா அனு, கார்த்தி, ஜீவா கூட விளையாண்டுட்டு இருக்கியா? நான் இப்ப வந்துடுறேன். எங்க போறீங்க என்ன விட்டுட்டு? எங்கேயும் போகலடி, இதோ ஹரிக்கிட்ட தான் போறேன். அப்படியா, சரி சரி போங்க என்றவள் அங்கிருந்து வந்து ஜீவா, அனு, கார்த்தியுடன் சேர்ந்து விளையாட ஆரம்பித்தாள். அதே நேரம் விஸ்வா ஹரியின் அருகில் வந்து அமர்ந்ததும் அங்கே வந்த ஆதி அவர்களை பார்த்து, ஏண்டா, என்ன பிரச்சனை? ஏன் இந்த ஹரியோட மூஞ்சி இப்படி இருக்குது? அதை ஏமாச்சான் கேக்குற?
அப்போ கேட்க வேண்டாமா? சரிப்போ என்றவன் வேகமாக திரும்ப, டேய் எப்பத்துல இருந்துடா நீ இப்படியான? இந்த வயசு கூட சேர்ந்து சேர்ந்து உனக்கும் வர வர நக்கல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. லுக், இப்போ என்ன பத்தி பேசும்போது எதுக்கு தேவையில்லாம வைஷ்ணவி இழுக்கிற? எப்பா சாமி, உன் பொண்டாட்டிய பத்தி நான் எதுவும் பேசல. செத்த நேரம் இப்படி வந்து உட்காடுறியா? யார் செத்த நேரம் என்று அசராமல் கேட்க, டேய் படுத்தாதடா, ஏற்கனவே ஒருத்தவன் பேசாம அமைதியா உட்காந்து டார்ச்சர் பண்றான். இவன் பேசியே என்ன கொல்றான். எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவா இப்படி 2 ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த என்றதும் அவன் முதுகில் ஒரு தட்டு தட்டியவன், உனக்கு நாங்களே ஜாஸ்தி என்ற ஆதி பின்பு ஹரியை பார்த்து, டே ஹரி, என்னடா இது சின்ன புள்ள மாதிரி, எதுக்கு மூஞ்சி தோல்கி இப்படி தொங்க போட்டு உட்காந்துட்டு இருக்க? என்ன விஷயம்? உனக்கும் பிரியங்காவுக்கு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க, உடனே விஸ்வாவோ, ஆமாண்டா, அது ஒரு பெரிய பிரச்சனை. நீ என்ன ஹரியா? உன்கிட்டயா நான் கேள்வி கேட்டேன்? டேய், அவ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காண்டா. எனக்கு விஷயம் தெரியும், அதனால நான் உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். வேண்டாம்னா போ, நீ ஹரிக்கிட்டயே கேட்டுக்கோ என்றதும் ஹரியை பார்த்தவன், டேய் மச்சான், என்ன பிரச்சனைன்னு சொல்லுடா, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். எதுக்கு இப்ப தேவையில்லாம பிரியங்கா கிட்ட சண்டை போட்ட? எதே நான் சண்டை போட்டனா? அது ஏண்டா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் தான் பண்ணிருப்பேனே நினைக்கிறீங்க? ஏன் அதை பிரியங்கா பண்ண மாட்டாளா? நான் அப்படி சொல்லலடா. சரி சொல்லு, உங்க 2 பேருக்குள்ள இப்போ என்ன பனிப்போர் போயிட்டு இருக்கு என்று ஆதி கேட்கவும், எதே பனிப்போரா என்று நினைத்தவன் ஆதியை மேலிருந்து கீழ் வரை ஒரு மார்க்கமாக பார்த்த ஹரியோ, ஆதி, நான் இப்போ சீரியஸா பேச போறேன், தயவு செஞ்சு நீனும் சீரியஸா கேப்பியா? அதுக்காக ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துக்கிட்டா கேட்க முடியும்? சீக்கிரம் சொல்லு, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஐயோ, என்னடா விஸ்வா இவன்? அவன் கொஞ்ச நேரமாவே அப்படித்தான் இருக்கான், என்னன்னு தெரியல. சரி விடு, நீ விஷயத்துக்கு வா என்றதும் ஹரி ஆதியை பார்த்து, டேய் மச்சான், பிரியங்காவுக்கு குழந்தை பிறக்கும் போது எவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு உனக்கே தெரியும்ல. நீயும் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்த? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? என்ன அதுக்கு என்னவா? ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் சீரியஸா கேளுடா. சொல்லி தொலையண்டா, ஒரு விஷயத்த பட்டுன்னு சொல்ல தெரியாதா? ஜவ்வு மிட்டாய் மாதிரி போட்டு இழுக்கிற, இந்த இழுத்துட்டு இருக்கிற. சரி, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். பிரியங்காவுக்கு இன்னொரு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசையா இருக்குதான். எதே என்று இப்பொழுது அதிர்வது ஆதியின் முறையானது. ஏண்டா, குழந்தைக்கு இப்பதான் 3 மாசமே ஆகுது, அதுக்குள்ள எதுக்குடா இன்னொரு குழந்தை? அது இல்லடா, அவ இப்ப உடனே பெத்துக்கணும்னு எல்லாம் சொல்லல, ஆனா இன்னொரு குழந்தை அவசியம் பெத்துக்கணும்னு சொல்றா. சரி, அதனால என்ன, பெத்துக்க வேண்டியது தானே என்றதும் விஸ்வாவை பார்த்து முறைத்தவன், டேய் என்னடா இவன் விடிய விடிய கதை கேட்டுட்டு இப்படி சொல்றான்? டேய் மச்சான், இன்னொரு குழந்தை பெத்துக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? என்னடா அது இவ்ளோ ஈஸியா கேக்குற? முதல் டெலிவரிக்கு அவ எவ்வளவு கஷ்டப்பட்டா. அப்பவே நான் சொன்னேன் நமக்கு இன்னொரு குழந்தையெல்லாம் வேண்டாம்னு. இப்போ என்னடான்னா இன்னொரு குழந்தை வேணும்னு கேக்குறா. அத பத்தி நான் பேசாத, எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு இந்த ஒரு குழந்தையே போதும்னு நான் எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாலும் அவ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாடா. நான் என்ன வேணும்னா குழந்தை வேண்டாம்னு சொல்றேன்? யாருக்காவது குழந்தை பெத்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்களா? ஆனாலும் என் மனச கல்லாக்கிட்டு நான் சொல்றேன்னா அது அவ மேல இருக்கிற உண்மையான அன்புனால தானே. அதை ஏண்டா அவ புரிஞ்சுக்கவே மாட்றா? டேய், ஒரு டெலிவரியில காம்ப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டெலிவரியும் அதே மாதிரி இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீ ஏன் இப்படி பயப்படுற? உனக்கு அவ்வளவு பயமா இருந்துச்சுன்னா டாக்டர் பார்த்து ஒரு கன்சல்டிங் போட வேண்டியது தானே. என்னடா சொல்ற? ஆமா, டாக்டரை பார்த்து ஒரு கன்சல்டிங்க போட்டு அவங்க கிட்ட உன்னோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீ கிளியர் பண்ணிக்கலாம். இன்னொரு குழந்தை பெத்துக்கலாமான்னு, அதனால அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, எப்போ இன்னொரு குழந்தை பெத்துக்கலாமனோ எல்லா டீடைல்ஸுமே நீ அவங்க கிட்ட கேட்டா அவங்களே சொல்ல போறாங்க. இதுக்காடா நீ மண்டைய போட்டு குழப்பிட்டு உட்காந்துட்டு இருந்த? அட பாவி ஆதி, இத நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கிறது இல்லையா? டேய், இதுதான் உன் பிரச்சனைன்னு நீ என்கிட்ட முன்னாடி சொல்லி இருக்கணுமா இல்லையா? தப்புதான்டா, தப்புதான். இந்த முட்டா பையன் விஸ்வா கிட்ட சொன்னதுக்கு உன்கிட்ட சொல்லி இருந்தா எப்பவோ எனக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். தேவையில்லாம என் பொண்டாட்டிய நானும் திட்டி இருக்க மாட்டேன் என்றதும் உடனே விஸ்வா, எதே என்று அதிர்ச்சியாக அவளை பார்த்து, ஏண்டா
இவ்ளோ நாள் உனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தனா இப்ப முட்டா பையனா? எல்லாம் என் நேரம்தான். ஆதி சொன்னது தெளிவா கேட்டுச்சுல்ல. டாக்டரை போய் பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கோங்க. அவங்க ஓகேன்னு சொன்னா அவங்க எப்ப சொல்றாங்களோ அப்ப குழந்தைய பெத்துக்கோங்க. இனிமேல் இந்த விஷயத்துக்காக புருஷனும் பொண்டாட்டியும் மூஞ்ச தூக்கிட்டு வச்சுட்டு திரிஞ்சீங்கன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னடா சத்தம் ரொம்ப ஜாஸ்தியா வருது, கவிதாவை கூப்பிடவா என்று ஹரி கேட்கவும் உடனே பதறி போனவன் அவள் அமர்ந்திருந்த இடத்தை பார்த்துவிட்டு, டே அவ மாட்டுன்னு சிவனேன்னு தானடா உட்கார்ந்துட்டு இருக்கா, இப்ப எதுக்குடா தேவையில்லாம எங்க வாழ்க்கையில வந்து கும்மி அடிக்கிற? நீயும் உன் பொண்டாட்டியும் சண்டை போட்டுட்டு இருந்தா நானும் என் பொண்டாட்டியும் சண்டை போட்டுட்டு திரியணுமா? நாங்க சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதா? அது எப்படி நீ மட்டும் சந்தோஷமா இருக்கலாம்? ஏன் ஆதி, நான் சொல்றது கரெக்ட் தானே? அதானே. இங்க பாரு ஹரி, உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை. அப்படி இருக்கும் பொழுது இந்த விஸ்வம் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம்? டே அப்படியெல்லாம் பார்த்தா ஆதி வைஷு மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம்? அப்போ அவங்களுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனைய உண்டாக்கிடுவோமா என்றதும் அவன் சட்டை காலரை கொத்தாக பிடித்த ஆதி, எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் பிரச்சனைய உண்டாக்கி விடுவேன்னு ஏன் முன்னாடியே சொல்லுவேன். மவனே, இந்த கடல்லையே உன்னை தூக்கி போட்டு மீனுக்கு சாப்பாடா ஆக்கிடுவேன், ஜாக்கிரதை என்றதும் விஸ்வாவோ திருத்திருவென்று முடித்துக் கொண்டு, ஐயோ இந்த கொலகார கூட்டத்துல இன்னும் கொஞ்ச நேரம் நான் இருந்தேன்னா கூட கண்டிப்பா அந்த மீனுக்கு இரையாகிறது நானா தான் இருப்பேன். நீங்களாச்சி உங்க பொண்டாட்டிங்களாச்சி எப்படியோ போங்கடா என்று அவன் கையை தட்டிவிட்டு அங்கிருந்து வேகமாக எழுந்து ஓடியவன் கவிதாவின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டான். அவன் ஓடுவதை பார்த்த ஆதிக்கும் ஹரிக்கும் சிரிப்புதான் வந்தது. என்னடா இவன் இப்படி ஒரு தொடநடங்கியா இருக்கான் என்று ஹரி கேட்க, ஹலோ அதெல்லாம் நீ சொல்லாத, இவ்ளோ நேரம் நீயும் தொடநடங்கிட்டு தானே இருந்த, இப்ப ஏதோ நான் ஒரு ஐடியா சொன்னதுக்கு அப்புறம் தைரியமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறியா? சரி சரி விடு மச்சான், ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே பூ என்று அவன் மூஞ்சியில் துப்பிவிட்டு, இது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இதுக்காக இவ்ளோ நேரம் கடலை முறைச்சு பாத்துட்டு இருந்திருக்க. போய் ஒழுங்கா பொண்டாட்டிய சமாதானப்படுத்தி ஊருக்கு போனதும் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போற வழிய பாரு. நாளைக்கு நம்ம கிளம்புறோம், ஞாபகம் இருக்குது இல்ல? ஞாபகம் இருக்குடா. இன்னைக்கு ஒரு நைட் தான் உனக்கு சான்ஸ் இருக்கு. ஒழுங்கா உன் பொண்டாட்டி கூட சமாதானமா இருந்துக்கோ. சொல்றது புரியுது இல்ல? புரியுது மச்சான் என்று வாய் முழுவதும் பல்லாக பேச, ஐயே வாயப்பாரு, மொத்த பல்லும் வெளியில தான் வந்து தொங்கிட்டு கிடக்குது. நானும் என் பொண்டாட்டியும் எவ்வளவு சந்தோஷமா தண்ணியில விளையாடிட்டு இருந்தோம். இந்த உப்புக்கு சப்பு இல்லாத விஷயத்துக்காக மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு என்னோட பொண்ணான நேரத்தை நீ வீணடிச்சிட்ட. இந்நேரம் என் பொண்டாட்டி கூட இருந்திருந்தா கூட நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன் தெரியுமா? ச்சே என்று திட்டிவிட்டு அங்கிருந்து எழுந்தவன், இதுக்கு மேல எவனாவது இப்படி மூஞ்சிய வச்சுட்டு திரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, நானே லாயரை வர சொல்லி 2 பேருக்கும் டைவர்ஸ வாங்கி கொடுத்துருவேன் என்று கூற, அட பாவி, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? எங்கடா நல்ல ஃப்ரெண்டா இருக்க விடுறீங்க, பிளட்டி ராஸ்கல்ஸ் என்று கூறிவிட்டு வேகமாக வைஷுவிடம் செல்ல, அதே நேரம் அவளோ ஜீவாவுடனும் கார்த்தியுடனும் சேர்ந்து தண்ணீரில் விளையாடி கொண்டிருக்க, அதை பார்த்து கொண்டே சென்றவனுக்கு அப்படி ஒரு கோபம் வந்தது. எப்படி சிரிச்சுட்டு விளையாடுறா பாரு, இவ்ளோ நேரம் என் கூட விளையாடும்போது மட்டும் அமைதியா இருந்தா, இப்ப மட்டும் வாயெல்லாம் பல்லு, இவளை என்ன பண்றேன்னு பாரு என்று கூறிக்கொண்டே வேகமாக அருகில் சென்று, வைஷு என்று அவள் கையை பிடித்து இழுக்கவும் அப்பொழுது வந்த அலையில் தடுமாறி தண்ணீருக்குள் விழுந்தவளை பட்டென்று தன் கைகளால் இறுக்கி பிடித்தவன் அவளை தண்ணீரில் இருந்து தூக்கி இறுக்கமாய் அணைத்துக் கொண்டு, வைஷு நீ ஓகே தானே? ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? என்ன ஆதி, கொஞ்ச நேரத்துல என்ன கொலை பண்ண பாத்தீங்களே என்று அப்பாவியாக கேட்க, அடி பாவி, நான் எப்படி உன்னை கொலை பண்ண பார்த்தேன்? சும்மா விளையாடிட்டு இருந்தோல வந்து புடிச்சி தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டீங்களே, இதெல்லாம் ரொம்ப அநியாயம் ஆதி. அந்த அளவுக்கு என் மேல கோபம் இருக்கு உங்களுக்கு? என்னடி நீ இப்படி எல்லாம் லூசு மாதிரி பேசுற? நீ தண்ணில விழுந்த உடனே ஒரு நிமிஷம் நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஆமா, தள்ளி விட்டது நீங்க தானே, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? இங்க பாருடி, திரும்ப திரும்ப தள்ளி விட்டேன்னு சொல்லாத. நான் உன் கைய புடிச்சு கூப்பிட்டேன், அவ்வளவுதான். எதே கூப்பிட்டீங்களா?
நீங்க இழுத்த இழுப்புல தான் பேலன்ஸ் மிஸ் ஆகி தண்ணிக்குள்ள தொப்புக்கடின்னு விழுந்துட்டேன். இப்ப பாருங்க, ஃபுல் ட்ரெஸ்ஸும் நனைஞ்சு போச்சு என்று சோகமாக கூற, ஆனா இது கூட நல்லா தானே இருக்கு, செம்மையா இருக்கடி என்றதும் அவள் முகம் எல்லாம் வெட்கத்தில் சிவக்க, சி பொறுமையா பேசுங்காதி, பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்படின்னா ஒரு ஓரமா போய் பேசுவோமா? பேசலாமே என்றவளின் கையை பிடித்து அழைத்து கொண்டு செல்ல, அப்பொழுது கார்த்தியோ, வைஷு இவ்ளோ நேரமா ஆதி இல்லன்னு எங்க கூட ஜாலியா விளையாடிட்டு இப்போ உன் புருஷன் வந்தோடனே தனியா கழட்டி விட்டுட்டு போறியா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். புருஷனை பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸ கட் பண்ணி விட்டுட்டல என்று ஜீவா கேட்க, ஆதியோ ஜீவாவை திரும்பி பார்வையாலே இருப்பது போல முறைத்து விட்டு, அனன்யா அங்க பக்கத்துல தானே இருக்கா, அவ கூட விளையாடு, ஏன் பொண்டாட்டி ஏன் கூட தான் இருப்பா, புரியுதா என்று மிரட்டிவிட்டு அவளை அழைத்து கொண்டு சென்றான். அப்பொழுது அனன்யாவோ அவனை எரிப்பது போல முறைத்து கொண்டிருக்க, அவளை பார்த்தவன், இப்போ நீ எதுக்கு டார்லிங் என்ன பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்குடா தேவையில்லாம ஆதிய டென்ஷன் பண்ற? எதே இங்க பாரு, ஆதி உன்னோட ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா வைஷு என்னோட ஃப்ரெண்டு, அத மறந்துடாத. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ன்ற? ஏன் கார்த்தி, நான் ஒன்னும் தப்பா சொல்லல என்றவன் திரும்பி பார்க்க, கார்த்தியும் அனுவும் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி போயிருந்தனர். அடப்பாவி, சரியான டைம்ல இவகிட்ட என்ன கோத்து விட்டுட்டு எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்களே என்றவன் அவளை பார்த்து, சரி ரொம்ப நேரமா தண்ணியில விளையாண்டுட்டு இருக்கோம், நம்ம ரூமுக்கு போலாமா? எதுக்கு? ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்கு, போய் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஈவினிங்கா கீழே வரலாம். இங்க பாருடா, இதான் லாஸ்ட். இதே மாதிரியே தேவையில்லாம ஆதிக்கும் வயசுக்கும் இடையில போய் ஏதாவது நீ பேசிக்கிட்டு இருந்தன்னு தெரிஞ்சது மவனே, அவ்வளவுதான், உன்னை ஊர்கா போட்டுருவேன், ஜாக்கிரதை. எதே ஊர்கா போட்டுருவாளா? அடி பாவி என்றவன் பயத்திலேயே நிற்க, அவளோ கரையை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள். ஒரு அலை வந்து அவனை பிடித்து தள்ளும் பொழுதுதான் அவள் அந்த இடத்தில் இல்லை என்பதே தெரிந்தது. அவள் வேகமாக கரையை நோக்கி முன்னேறுவதை பார்த்தவன் பின்னாடியே ஓடி வந்து, என்னை விட்டுட்டு ஏண்டி வந்த? ஏன் நீ என்ன சின்ன குழந்தையா, திருவிழா கூட்டத்துல தொலைஞ்சு போறதுக்கு? ரூமுக்கு வர தெரியாதா உனக்கு? அது எப்படி? வரும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே வந்தோம், அப்ப போகும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே போகணும். அது நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. அம்மா தாயே, இனிமே நான் நீ சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன், தயவு செஞ்சு என்னை கழட்டி மட்டும் விட்டுட்டு போகாத என்றதும் அவளோ அமைதியாக அப்படியே நின்று கொண்டிருக்க, ஏண்டி நின்னுட்ட, ரூமுக்கு வரலையா? இல்ல, கொஞ்ச நேரம் சன்பாத் எடுத்துட்டு வரேன். பாருடா, பெரிய வெள்ளக்காரி இவ சன்பாத் எடுக்க போறாளாம். ஏன் ஃபாரினர்ஸ் மட்டும்தான் சன்பாத் எடுக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா என்ன? அப்படியெல்லாம் இல்லையே. அப்ப போய் அப்படி ஒரு ஓரமா நில்லு என்றவள் அந்த சாய்வு நாற்காலியில் சென்று படுத்துக்கொள்ள, அவள் அருகிலேயே சென்று அவனும் படுத்துக்கொண்டான். அதற்குள் கவிதா விஸ்வாவை அழைத்து கொண்டு செல்ல, ஆதியும் வைஷுவை அழைத்து கொண்டு அனைவரும் தங்கள் அறைக்கு சென்று விட்டனர். ஆனால் அனன்யா மட்டும் அமைதியான அந்த கடலையே பார்த்து கொண்டு படுத்திருக்க, அவளையே பார்த்து கொண்டிருந்த ஜீவாவிற்கு அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பது ஒரு மாதிரியாக இருந்தது. பின்பு அவள் படுத்திருக்கும் பெஞ்ச் கொஞ்சம் அகலமாக இருந்ததால் நைசாக எழுந்து வந்து அவள் அருகில் படுத்தவன் அவள் வயிற்றின் மேல் கையை போட்டுக்கொண்டு, என்ன அனன்யா என்றதும் தான் நினைவுக்கு வந்தாள். அவன் தன் மேல் கையை போட்டுக்கொண்டு தன் பக்கத்திலேயே படுத்திருப்பதை பார்த்தவளுக்கு ஒரு நிமிடம் பதறி போனது. என்னடா பண்ற? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்னடி நீயே ஃபாரினர் மாதிரி சன்பாத் எடுக்கிற, உன் பக்கத்துல நான் படுத்தா அது ஒரு பெரிய விஷயமா? அதுவும் இல்லாம யார் பார்த்தாலும் நமக்கு என்ன, நம்ம 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல. இன்னும் கல்யாணம் ஆகல, அது ஞாபகம் இருக்குதா இல்லையா? அதெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. சரி, எப்ப இப்படி வந்து நீ என் பக்கத்துல படுத்த? அதுவா, நீ ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தியா, அதான் என்ன விஷயம்னு கேட்டுட்டு போகலாம்னு வந்த. நீ ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம், எழுந்திரி, நம்ம ரூமுக்கே போகலாம். என்னடி இப்ப தன்னடி வந்து படுத்தேன், ஆனா இப்போ எனக்கு இதுல படுக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல, ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு, நான் இப்பவே போய் குளிக்கணும் என்றதும் ஒரு பெருமூச்சு விட்டவன், சரி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம் என்று அவள் தோளில் கையை போட்டு அழைத்து கொண்டு சென்றான்.
பின்பு அனைவரும் அவரவர்கள் அறைக்கு சென்று சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்து பின்பு மாலை நேரமானதும் டீ குடிப்பதற்காக கீழே வந்தனர். சூடான டீயும் அவர்களுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வர வைக்கப்பட அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டு முடித்துவிட்டு அங்கேயே உட்கார்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருக்க பெரியவர்களோ கீழே வரவே இல்லை. அவர்களுக்கான அனைத்து பொருட்களையும் அவர்கள் அறைக்கே அனுப்ப சொல்லியதால் ஆதியும் அவர்களுக்கு அனுப்பி வைத்து விட்டான். அங்கங்கே ஜோடி ஜோடியாக அமர்ந்திருந்த ஜோடிகள் அந்த நிமிடத்தை மிகவும் சந்தோஷமாக ரசித்து அனுபவித்துக் கொண்டிருக்க அப்பொழுது ஆதி அனன்யாவை பார்த்தவன் வைஷுவிடம், வைஷு, அனன்யா கிட்டையும் ஜீவா கிட்டையும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, நான் போய் பேசிட்டு வந்துடவா? ஏன் ஆதி, நான் வர வேண்டாமா? ஏதாச்சும் பர்சனலா பேசணுமா? அப்படி இல்லடி, எதுக்கு தேவையில்லாம உன்ன அங்க கூட்டிட்டு போய் நிக்க வைக்கணும்னு பார்த்தேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீ வர்றதுன்னா தாராளமா என் கூட வரலாம், உனக்கு தெரியாம என்கிட்ட எந்த ஒளிவு மறைவும் கிடையாது என்று அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு செல்ல தன் கணவனை பார்த்து ரகசியமாக சிரித்தவள், என் புருஷன் ரொம்ப ரொம்ப நல்லவர், எனக்கு தெரியாம எதுவுமே பண்ண மாட்டார் என்று உள்ளுக்குள் மகிழ்ந்து கொண்டு அவனோடு வந்ததும் ஜீவாவும் அனன்யாவும் அங்கே கடலை வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க அவர்கள் அருகில் வந்த ஆதியோ தொண்டையை செரும பட்டென்று திரும்பி பார்த்த அனன்யா, ஏனாதி என்று எழுந்து நிற்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஃபர்ஸ்ட் உட்காரு என்று கூறவும் அவளும் ஜீவாவும் அமர்ந்தனர். அவர்கள் பக்கத்திலேயே ஆதியும் வைஷுவும் அமர, அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு உன்னோட லைஃப் என்று அனன்யாவை பார்த்து கேட்க, எனக்கு என்ன ஆதி, ஏதோ இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. சரி, மத்தியானம் சாப்பிடும் போது அம்மா கேட்டாங்கல்ல நீ எப்ப யூஎஸ் போவன்னு, ஆனா 2-3 மாசம் ஆகும்னு சொன்னியே, ஏன்? அதான் சொன்னேன் ஆதி, அம்மாவும் அப்பாவும் டூர் போயிருக்காங்கன்னு. சரி, அவங்க டூர் போயிருக்காங்கன்றத நானும் ஒத்துக்கிறேன், ஆனா நீ சொன்னதுல உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு தோணலையே என்றதும் திரு திரு என்று முடித்தவளை பார்த்தவன், என்ன, நான் சொல்றது உண்மைதானே? உங்க அம்மாவும் அப்பாவும் டூர் போனா என்ன, நீ உங்க வீட்டுல போய் இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை என்றதும் ஜீவாவிற்கு அப்பொழுதுதான் ஆதி கேட்பதன் அர்த்தம் புரிந்தது. ஏனென்றால் ஜீவாவிற்கு ஏற்கனவே அவளின் அம்மா அப்பா பேசியது அனைத்துமே தெரியும். ஆனால் ஆதிக்கு தெரியாதல்லவா? ஆதியை நிமிர்ந்து பார்த்த ஜீவா, ஆதி, அனன்யா வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, அதனாலதான் அவளால இப்ப போக முடியல. என்ன பிரச்சனை என்று ஜீவாவிடம் கேட்க அனன்யாவின் அம்மா பேசியது அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லி முடித்தவன் ஜீவா. அதை கேட்ட ஆதிக்கு கோவமாக வந்தது. அது எப்படி அவங்க இவ்வளவு சீப்பா நடந்துக்கலாம்? அவங்களுக்கு இருக்கிறது அனன்யா ஒரே ஒரு பொண்ணுதான், அவளுக்காக தானே அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. பின்ன எப்படி அவங்களால அவளை ஒரு நிமிஷத்துல தூக்கி போட முடிஞ்சது? எனக்கும் அதான் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. அதுவும் இல்லாம யூஎஸ் மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாமா, இந்தியா மாப்பிள்ளைக்கெல்லாம் சான்ஸே இல்லையா என்று கூறியதும் அந்த நேரம் ஜீவாவின் முகத்தில் இருந்த வருத்தத்தை பார்த்த ஆதிக்கு ஏதோ ஒரு மாதிரியானது. அப்பொழுது வைஷு, என்ன ஆதி, அனன்யா வீட்டுல இப்படி எல்லாம் சொல்றாங்க, அப்ப ஜீவாவுக்கும் அனன்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களா என்று சோகமாக கேட்க, அவங்க என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறது, என் ஃப்ரெண்டுக்கும் அவ ஆசைப்படுற பையனுக்கும் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். இதுக்கிடையில யார் வந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், அது அனன்யாவோட பெத்தவங்களா இருந்தாலும் சரி என்றதும் அனன்யாவுக்கு பட்டென்று கண்கள் கலங்க, ஆதி, தேங்க்யூ சோ மச், நீ எனக்காக இந்த அளவுக்கு பேசுறதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாளும் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஜீவாவை எப்படி நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா நீ இப்ப பேசுற இந்த ஒரு நிமிஷத்துல இருந்து என் மனசுக்குள்ள ஒரு துளி பயமும் இல்ல. எப்படி இருந்தாலும் ஜீவாவுக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கும்னு எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு என்று கண்கள் கலங்க பேச அவள் தோளில் ஆறுதலாய் கை போட்ட ஜீவா, அனன்யா பிளீஸ் எமோஷனல் ஆகாத, இதத்தான் அப்போ இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நிச்சயமா நமக்கு நல்லதுதான் நடக்கும், நீ தாண்டி தேவையில்லாம குழப்பிக்கிற என்றதும் உடனே ஜீவாவை பார்த்தவன், சரி ஜீவா, உங்க வீட்டுல உங்க லவ் மேட்டரை எப்ப பேச போற? நான் நாளைக்கே பேசுறேன். குட், நாளைக்கு ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இத பத்தி என்ன ஏதுன்னு தெளிவா பேசிட்டு உங்க வீட்டு சைடுல என்ன சொல்றாங்கன்றதையும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு.
உங்க சைடு ஓகேனா அனன்யா சைடுல இருந்து எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு உங்க 2 பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வைப்பேன். என்ன நம்புனா நான் சொல்றத மட்டும் நீங்க செய்யுங்க என்று கூற உடனே அனன்யாவும் ஜீவாவும் சரி என்று கூறினர். ஓகே, இந்த விஷயத்துல உங்க 2 பேருக்குள்ள எதுவும் மாற்று கருத்து வராதில்ல? என்ன மாற்று கருத்து என்று ஜீவா கேட்க, இல்ல இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்க வீட்ல இருந்து ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா அப்போ என் ஃப்ரெண்ட தூக்கி போட்டு போக மாட்டியே? சச்ச, நான் அப்படியெல்லாம் இருக்கிற ஆளே கிடையாது ஆதி. நீ அப்படி இருந்து தான் பாரு. அதுக்கப்புறம் ஜீவான்னு ஒருத்தன் இந்த உலகத்துல இருத்தான்றதுக்கு தடையமே இல்லாம அழிச்சிடுவேன் என்றதும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. உடனே அனன்யாவை பார்த்தவன், அனன்யா, ஆதி சொல்ற மாதிரி எந்த காலத்திலயும் நடக்காது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என் வீட்டுல இருக்கவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா கூட எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு உன்னை வந்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு. நீ என்ன நம்புறியாடி? ஜீவா, நான் உன்னை நம்பாம வேற யாரடா நம்ப போறேன்? எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். நாளைக்கே என் அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசி நம்ம கல்யாணத்துக்கு நான் சம்மதமும் வாங்குறேன். சரி, அவ்வளவுதான். இத பத்தி பேசுறதுக்காக தான் உங்ககிட்ட வந்தேன். ஆல்ரெடி பேசி முடிச்சாச்சு, மேட்டர் ஓவர். அனன்யா, நாளைக்கே உங்க அம்மாவுக்கு நான் கால் பண்ணி பேசுறேன். அவங்க மனசுல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நடக்க போறது அவங்க பொண்ணோட கல்யாணம் இல்லையா? நாளைக்கே அவங்க என்கிட்ட சொல்லாம நீங்க எப்படி இதெல்லாம் செய்யலாம்னு சண்டைக்கு வரக்கூடாது பாரு. ஓகே ஆதி, அப்போ நீ அம்மா கிட்டயே பேசிப்பார். சரி. வைஷு, நம்ம தூங்க போலாமா? போலாம் ஆதி. என் ஃப்ரெண்டு ஜீவாவுக்கு கல்யாணம் ஆக போறத நினைச்சு எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. சரி ஜீவா, நாளைக்கே அங்கிள் ஆண்டி கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்லு. கண்டிப்பா வைஷு என்று கூறவும் அவர்கள் இருவரும் எழுந்து செல்ல போக, அப்பொழுது ஜீவாவோ, ஆதி ஒரு நிமிஷம் என்றான். என்ன என்பது போல இருந்தது அவனது பார்வை. உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா வைஷுவோட ஃப்ரெண்டா இருக்கிறதால என்ன உங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. அது ஏனும் எனக்கு தெரியல. ஆனா இப்ப நான் உங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். நீங்க இப்ப வந்து என்கிட்ட பேசுனதுல என் மனசு ரொம்பவே லேசா இருக்கு. எனக்குள்ள ஒரு நம்பிக்கையே வந்த மாதிரி இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க மட்டும்தான். தேங்க்ஸ் ஆதி, தேங்க்யூ சோ மச் என்று அவனை அணைத்து கொண்டான். அதில் ஆதிக்கே ஒரு நிமிடம் இங்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லை. சரி ஓகே, அதுக்கு எதுக்கு இப்போ வந்து காட்டி பிடிக்கிற? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதான். இட்ஸ் ஓகே என்றவன் வைஷுவை அழைத்து கொண்டு வேகமாக முன்னே சென்று விட்டான். அதே நேரம் அனன்யாவோ, டேய், இப்ப எதுக்குடா அவனை போய் கட்டி பிடிச்ச? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுடி. அதான் அந்த சந்தோஷத்தை எப்படி வெளியில காட்டுறதுன்னு தெரியல. அதனாலதான் அவருக்கு சின்னதா ஒரு ஹக் கொடுத்தேன். அவனுக்கு இப்படியெல்லாம் ஹக் பண்ணா பிடிக்கவே பிடிக்காது. தேவையில்லாம இப்படியெல்லாம் ஏடாகுடம் பண்ணி அவனை நம்ம கல்யாண விஷயத்துல இருந்து கழண்டுக்க வச்சிடாத, புரிஞ்சுதா? இது வேறையா? இனிமே அவர் இருக்கிற பக்கம் கூட போக மாட்டேன். நீ கவலையே படாத. சரி ஜீவா, நாளைக்கு உங்க அப்பா அம்மா கிட்ட பேசும்போது அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல? இல்லடி, எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா அவங்க நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க. நிஜமா வாடா? நிஜமா சொல்றேன். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, அவங்களே அப்படி ஒத்துக்காட்டினாலும் நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இந்த ஜென்மத்துல நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். இது அந்த ஆண்டவனே நினைச்சாலும் மாத்த முடியாது. சரிவா, ரூமுக்கு போகலாம் என்று அவள் தோளில் கையை போட்டு அழைத்து கொண்டு சென்றான். அடுத்த நாள் காலை கிளம்ப வேண்டும் என்பதால் அன்றைய இரவு உணவை மீண்டும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஜாலியாக அரட்டை அடித்தபடியே சாப்பிட்டு முடித்தனர். பின்பு அவரவர்கள் ஜோடியோடு உள்ளே செல்ல குழந்தைகளை பெரியவர்கள் வாங்கி கொண்டனர். அந்த சந்தோஷத்திலேயே தூங்கலாம் என்று அவர்கள் மனைவியை அழைத்துக் கொண்டு அவர்களது அறைக்குள் நுழைய, அறை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருந்ததை பார்த்தவர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சி. ஆதி, என்ன இது, ரூமை இப்படி டெக்கரேட் பண்ணிருக்காங்க? ஆமாண்டி, நான் தான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். பிடிச்சிருக்குதா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காதி. இந்த அட்மாஸ்பியர்லாம் சான்ஸே இல்ல, சூப்பரா இருக்குது என்று கூறியவள் அறையில் உள்ள அலங்காரத்தையே பார்த்து கொண்டிருக்க, கதவை லாக் செய்துவிட்டு வந்தவன் அவளை பின்னால் இருந்து அணைத்துக் கொண்டான். திடீரென்று அவனது அணைப்பில் அவளுடைய உடல் ஒரு நொடி நடுங்கியது. மெதுவாக அவள் கன்னத்தில் தன் இதழினை பதித்தான்.